ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் பொழுது விளாக் எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். இன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளைன் சாம்பார் தான் செய்யலான்னு சொல்லிட்டு, இதுக்கு சைடிஷ்க்கு வீட்டில் கொஞ்சமாக அவரைக்காய் இருக்குது. ஸோ 2 முட்டை போட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ தக்காளி, வெங்காயம், மஞ்சத்தூள், பெருங்காயம், சீரகம், பச்சை மிளகா, கொஞ்சமாக ஆயில் விட்டு பருப்பு வந்து வேக வச்சுக்கலாம். அவரைக்காவை நல்லா இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே பொடியாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் மூடி வச்சோன்னா அவரைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். வேக வச்சுருந்த பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ அவரைக்காவும் சிம்மில் வச்சது நல்லா வெந்துருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் மிளகா பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. இப்போ இந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறமா 2 முட்டையை நடுவில் இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க. அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கிளறி விட்டிங்கன்னா முட்டையோட வாசனை வந்து உங்களுக்கு வராது. நல்லா கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டு வெந்தயத்தை போட்டுட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கொதிச்சு வந்ததும் உப்பும் கொத்தமல்லி போட்டுட்டு தூவி இறக்கணும்னா சாம்பார் சூப்பராக ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.